நாம் லேடிஸ் மீட்டிங்கில் ஒரு காரியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். வழக்கம் போல் அந்த ஓரிரு கருத்துக்களோடு நின்று விட்டோம். அது இன்றைய காலத்திலும் என்னென்றைக்கும் நமக்கு தேவையான ஒரு வேத பாடம், வேத கருத்து, விடுவிக்கும் சத்தியம். அதை பற்றி நாம் தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 49-50 வசனத்தை வாசிப்போம். The book of Mark's Gospel, chapter 9, verses 49 and 50. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்றார். இது நம்ம கண்டு more than 3 to 4 months இருக்கும். சராசரியாக கருத்துக்கள்லாம் மறந்துருக்கலாம். ஆனால் எல்லாம் அதுவே எனக்குமே சில விஷயங்கள் நினைவில்லை. அந்த பதிவை நான் யோசிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நாம் பரிசுத்தாவின் வழிநடத்தலை நாடி இவைகளை யோசிப்போம். உப்பு நல்லது தான். எப்படி கடவுள் பேசுகிறாரு பாருங்கள். எந்த பலியும் உப்பினாலே உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினினாலே உப்பிடப்படுவான். தேவையில்லாத கருத்துக்களை அதில் நம்ம சொருகி ஏதோ பெரிய உச்சிதமான புரிதல் கிடைத்தது நம்ம யோசிக்காமல் பொது அறிவுக்கு உட்பட்ட எல்லைக்குள்ளாகவும் ஞான அறிவுடைய எல்லைக்கு உட்பட்ட விதமாகவும் அக்கினி, ஃபயர் இன் ஜென்ரல், இது இந்த நம்ம அடுப்பெரிக்கிற அந்த நெருப்பை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்கினி தேவனுடைய பரிசோதனை, தேவனுடைய புடமிடுதல். நாம் அடுப்பெருக்கி உபயோகிக்கிற நெருப்போடு கூட இதை நாம் சம்பந்தப்படுத்தி பார்ப்போமானால் ஒன்றுமே தேராது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அக்கினினாலே தான் பரிசோதிக்கப்படும். ஒன்று வெந்துடும், ஒன்று வேகாமல் இருக்கும், எரிஞ்சு போயிடும், ஒன்று நிலச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று நிலச்சிருக்கும், ஒன்று நிலைக்காது. ஒன்று அழிஞ்சிரும், இன்னொன்று அழியாது. ஒன்று சாம்பலாயிரும், இன்னொன்று சாம்பல் ஆகாது. வித்தியாசத்தை தேவன் சொல்லுகிறார். ஒப்புமை அப்படியே பலாரம் கன்னத்தில் அரைஞ்சா கை விரல்கள் பதியறது போல தேவன் அந்த ஒப்புமை தெளிவுபடுத்துகிறார். உடனே நாம் இந்த ஜட சம்பந்தமான நெருப்பை மாத்திரம் பூதாகரப்படுத்தி யோசிக்க வேண்டாம். ஆவியானுடைய அபிஷேகம் கூட அக்கினிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தேவனே பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். சிம்பிளாக ஃபைனலாக அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய, கடவுளுக்குனா நிற்க முடியாது, அவ்வளோதான். கடவுளோடு இருக்க முடியாது, கடவுளுக்காக இருக்க முடியாது, கடவுள் நம்மையுமே ஏற்றுக்கவும் முடியாது. இதுதான் அந்த நிலை. எந்த பலிப்பொருளும் உப்பினாலே உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினினாலே உப்பிடப்படுவான். அப்போ உப்பினுடைய அந்த கரிக்கிற தான் அவசியமான அளவுக்கு உருமாறி அதோடு இணைக்கப்பட்ட பொருளுக்கு, அது மாம்சமோ இல்லை ஒரு இலையோ தாவரத்துக்கு அடுத்த ஒரு பொருளோ, மாம்சத்துக்கு அடுத்த பொருளோ, பூமியுடைய சில உலோகங்களோ அதை பாதுகாக்கும்படி ஒப்பிடுகிறார்கள். They use salt
for so many other reasons also. ரசாயன சேர்க்கைக்காக உப்பை சேர்க்கிறார்கள். புதிய ரசாயன சேர்க்கை மூலமாக ஒரு புதிய பொருள், ஒரு நியூ கெமிக்கல், அமால்கமேட்டட் நியூ கெமிக்கல் எமர்ஜ் ஆகணும்னு சொல்லி உப்பை யூஸ் பண்ணுறாங்க. உப்பு தன்னுடைய தன்மை இழக்கிறது. இட் லூசஸ் இட்ஸ் சால்ட்டினஸ். இன்னொன்று, அழியாமல் காக்கிற உப்பு அழிக்கவும் செய்கிறது. நாம் இந்த நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறோங்கிறது ஒரு உண்மை. தெரிஞ்சும் தெரியாத போல் பாசாங்கம் பண்ணுறோங்கிறது உண்மை. தெரிஞ்சிக்க விரும்பலைங்கிறது கொடுமையான உண்மை, கேவலமான உண்மை. உப்பில் போட்டால் அது இப்படி ஆகிடும்னு தெரியாதா அப்படி ஏதாவது கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிடுவோம் கூலாக. அந்த மாதிரி காலத்தில் இருக்கும். ஒரு காலத்திலலாம் இவ்வளோ மண்டா இருந்திருக்கேன், மன்னிங்க, பொருள் வீணாயிடுச்சு, பிரயாசம் வீணாயிடுச்சுன்னு சொல்கிற காலம் போய் ஐயோ அப்படி ஆயிடுச்சிங்களா அப்படின்னு சிரிக்க, பரவாயில்ல வேறு எதாவது செய்யலாம்னு சொல்லக்கூட வாய் இல்லாத ஒரு காலத்தில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து கவனிங்க. உங்களுக்குள்ளே உப்புளவர்களாக இருங்கள்னு நசரேனா இயேசு சொல்லிட்டாரு. உங்களுக்குள்ளே நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருங்கள், அவ்வளோதான். நீங்கள் ஒரு பொறுப்பாளியாக இருங்க. நீங்கள் பொறுப்பை புரிந்தவர்களாக வெறுக்காமல், வெறுப்பை மனதில் வைத்தில்லாமல், வெறுப்பை சம்பாதியாமல், வெறுப்பை விதைக்காமல், வெறுப்போடு விஷயங்களை தள்ளிவிடாமல், பி ரெஸ்பான்சிபிள், பி என்கேஜ்ட். சால்ட் அதனுடைய தன்மையே இட் ஆல்வேஸ் கெட்ஸ் என்கேஜ்டு. ஈடுபாடான ஒரு பொருள், ஈடுபாடான ஒரு பொருள். இட்ஸ் அ காஸ்டிக் மெட்டீரியல். பாதிக்கக்கூடிய ஒரு பொருள். உப்பை தொட்டால் பாதிக்கும். சும்மா உப்பை தொட்டும் தொடாமல் தொட்டால் கூட தெரியாமல் இங்கே பட்டுடுச்சுன்னா யூ ஃபீல் த டேஸ்ட். இன்னும் இங்கே நான் எங்கே உப்பு தொல்லை அப்படி மாதிரி. உப்பு தூள் தெரியாமல் காற்றுல மேலே ஒன்றும் இல்லை, நம்முடைய வேர்வையே, ஓகே, நம்முடைய வேர்வையே நம்ம வேர்த்து ஊற்றிருக்கோம், நம்ம அப்படியே இருந்து மறந்துருப்போம். அது அப்படியே காஞ்சிருக்கும் பாருங்கள். திடீர்னு இப்படி எதாவது தொட்டிங்க போகும், ஐயோ கண்ணீரில் உப்பு இருக்குது, நம்முடைய கண்ணீரில் உப்பு இருக்குது, நம்முடைய வேர்வையில் உப்பு இருக்குது. we have salt in us. நமக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த ஜென்ரலான அந்த உப்பு ஒவ்வொரு ஆர்கனில், ஒவ்வொரு உறுப்பில் இல்லாமல் போச்சுன்னா பிரச்சனை, ஜாஸ்தி ஆச்சுன்னா பிரச்சனை. உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடி வாங்கிறது சிறுநீரகம் தான், கிட்னி தான். கிட்னி போச்சுன்னா ஆள் காலி, அவ்வளோதான். விஷம். உப்பு ஜாஸ்தியாக நமக்குள்ளே இருக்கிறது விஷம். இட்ஸ் நாட் குட், இட்ஸ் நாட் ஆஃப் எனி ஹெல்ப். உப்பு இல்லாமல் இருப்பதும் உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அதனால் அன்புக்குரியவர்களே, நான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லத்தான் இஷ்டம் இல்லை. அப்படி சொல்லியிருக்கிறேனோங்கிற அங்கலாய்ப்பெலாம் இருக்குது. அந்த மருந்தி இருக்கிற ஆண்டோட மன்னிப்பு கேட்டேன்னா கூட இப்போல்லாம் எனக்கு என்ன தோணுது, பொது அறிவில் யோசிங்க. யூஸ் யுவர் காமன் சென்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள். எல்லாத்துக்கும் ஆவிக்கிற அர்த்தம் கொடுத்து ஒரு மூல பாஷையில் வசனத்தை சொல்லி, வார்த்தையை சொல்லி அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறதுலாம் எந்த அளவுக்கு நல்லது கெட்டது எனக்கு தெரியல. பொது அறிவில் கடைசியில் அப்பியாசிக்க தெரியாமல் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு அந்த பெரியவங்க சொல்லிட்டாங்களே. எவ்வளோதான் சமையலை பற்றி படித்தாலும் ஒரு அல்பமான ஒரு காரியத்தை சரியாக செய்ய தெரியலன்னா அந்த படிப்பை படிச்சிருக்கே வேண்டாம். ஒன்றுமே படிக்காதவங்க பிரமாதமாக சமைக்கிறாங்க. ரொம்ப பஞ்சபட்ச பரமானத்தை கொட்டி இலையில் பல ஐட்டம் வச்சு தான் சமைக்கணும் அவசியம் இல்லை. ரெகுலர் சாதத்தை பாதமாக வடிக்கணும்.
கஞ்சி சோறு தான் சாப்பிட்னா கூட கஞ்சி சோறாக செய்கிறவங்கள கிராமத்தில் போய் பாருங்கள், அது வாயில் வைக்கலாம். நம்ம செய்கிற கஞ்சி சோறு கஞ்சி கோத்துக்கும், களி மாதிரி. களி வேறு, கஞ்சி சோறு வேறு. இதெல்லாம் நான் நேரத்தை வீணாக்க இஷ்டப்படல தான். ஆனால் எவ்வளோ பாசாங்க நமக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இது ஒன்றுமே புரியல, எப்படின்னே தெரியல, எல்லாம் நீரே அறிவீர் தெரியல, பயமாக இருக்குது. இது மாதிரிலாம் ரொம்ப பேசி நிறைய பாவத்தை கட்டி வச்சுருக்கோம். நிறைய நாமே நமக்குள்ளே நம்மளை சுற்றி சிக்கல் கஷ்டங்களை உருவாக்கிட்டு இருக்கோம். முட்களை நாம் விதைத்திருக்கிறோம் என்று சொன்னாலும் மிகையாகாது. We have sown so many thorns all around us. Oh God in heaven. So உங்களுக்குள்ளே உப்புள்ளவர்களாக இருங்கள், ஒருவர் சமாதானம் உள்ளவருமாய் இருங்கள். ஃபைனலாக இந்த உப்பை பற்றி அக்கினி உப்புடப்படுறது, சாரம் அற்று போனால் என்ன செய்கிறதுங்க, அதை பற்றியே கொஞ்சம் ஜாஸ்தி 4-5 வாக்கியங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லிவிட்டு அதை முடிக்கும்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் புரிஞ்சுக்கிட்டது, உங்களுக்குள்ளே சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள். உங்களுக்குள்ளே ஒருவரோடைய ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள். மீனோட உப்பு சேர்ந்தால் அது கருவாடு. எக்ஸ்ட்ரீமாக மீனோட உப்பு சேர்ந்தால் அது மீன் குழம்பு. ஆனால் மீன் உப்பு தண்ணியில் தான் வாழுது. ஓட கான்ட்ராஸ்டில் என்ன ஒரு பெரிய எதிரும் புதிருமான விஷயம். கடல் வாழ் மீனானாலும் சரி, ஃப்ரெஷ் வாட்டரில் வாழ்கிற குளத்து மீனாலும் ஆற்று மீனானாலும் சரி, மீன் பிடிச்சிட்டு வெளியே கொண்டு வந்துட்டால் அதை சாப்பிடும்போது வாயில் வைக்க முடியல. அதே அந்த நன்கௌரி தீவு, ஷாம்பென் ஒரு தீவு இருக்குது நன்கௌரிக்கும் கேம்பல் பேக்கு இடையில். அங்கே ஷாம்பென்ஸ்னு ஒரு மலைவாழ் மக்கள் வாழ்கிறாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு தடவை ஓரிரு முறை போயிருக்கோம். அந்த ஒரு குறிப்பிட்ட முறை இவர் தான் அந்த சொன்னேன், அந்த கமிஷனர் தான் எங்களை விருந்து கூப்பிட்டார், வாங்க அப்படின்னு. அது என்ன சொல்வது, சதுப்பு நில காடுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியாது. அது மாதிரி பேக் வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. கடல் நீர் உள்ளே வரும், கடல் நீர் வற்றி போகும், அப்படியே சொத களிமண் மாதிரி அந்த இடம் இருக்கும். அது கீழே எப்படி என்ன மாதிரி ஒரு அஸ்திபாரம், அது ஒரு மாதிரி மரத்திலே அது பேம்புவும் இருக்கும், சில நேரத்தில் மூங்கிலாம் இருக்கும். தண்ணியிலேருந்து 6-7 அடி 8 அடி வசரத்தில் தான் வீடே இருக்கும். ஆமாம், அதுக்குன்னே தனியாக ஒரு ஏணி, ரேம்ப் அதெல்லாம் இருக்கும். இல்லைன்னா கயிறு, ஜஸ்ட் கயிறு தான். வீட்டுடைய 4 மூலையிலும் சரியான கயிறுனால் செய்யப்பட்ட ஏணி, அதில் தான் பிடிச்சிட்டு அந்த ரோயிங் போட் இருக்குது, சின்னதாக போட்டு. அது கவிழ்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சகதியில் தான் விழும், ஆனால் நல்லா இருக்காது. பட் ஆனால் தட்ஸ் ஹவ் இட் இஸ். அந்த இடத்துக்கு அப்படி தான் அப்படி நடந்துலாம் போக முடியாது, வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல போனோன்னா கரெக்டாக கயிறை பிடிச்சிக்கணும், இல்லைன்னா ஏணி பக்கத்தில் ஏறி வீட்டுக்கு மேலே போனோம். அப்போ அவங்க வீட்டில் எங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? பெரிய கமிஷனர் தான். இதுதான் எங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இதுதான் நாங்கள் ரொம்ப மதித்து நாங்கள் வீட்டில் சாப்பிட்றது, விருந்தாளிகள் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிழங்கு, தாளம்பு கிழங்கு கிடையாது, அது மாதிரி ஒரு கிழங்கு, அதை அப்படியே அவிச்சு வச்சு கொடுத்தாங்க. ஒன்றா மீன் பிடிச்சி சின்னதாக அதுக்கு பேர் தாரணி, அந்த ஊரில் அப்போது இது என்ன இந்த மாதிரி மத்தி மீனோ என்ன சம்திங், அது சும்மா அப்படியே பொறிச்சு வச்சுருந்தாங்க. ஒன்றும் உப்பு இல்லாமல், எதுவுமே உப்பு இல்லை, அப்படியே பெரட்டுது. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். அவ்வளோதான், ஏதோ கொடுத்தாங்க, மரியாதைக்கு சாப்பிட்டு பசி கிள்ளுது, வந்தாச்சு. உப்பில்லா பண்டம் குப்பையில். இரும்போட உப்பு சேர்ந்தால்
அப்படியே அரிச்சிருது டவுன் த லைன். ஆனால் அந்த இரும்பு அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டி ஸ்டீலாக இருக்கணும். பெரிய பெரிய கேர்டர்ஸ்லாம் வச்சு தானே துறைமுகத்தில் அந்த கப்பல் வந்து அந்த அணையும் இடத்துக்கு பேர், அந்த ஏரியாவுக்கு பேர் ஜெட்டி, ஜேஇடிடிஒய். அந்த எல்லாம் வந்து பெரிய பெரிய கான்க்ரீட் கேர்டர்ஸ் மூலமாக கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் கடல் ஆழத்தில் இருக்கும். அதெல்லாம் துருப்பிடிச்சி என்றைக்கோ அப்படியே பொத்தலாம் ஆகிருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு ஹைஃபை குவாலிட்டி ஸ்டீல் இறக்கியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்குறீங்க என்னத்துக்கு சொல்ல வரேன்? நம்ம இருதயம் எப்படி இருக்குது? நமக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு உப்புத்தன்மையையும் அரித்து பலபலன் கொட்டிடாமல் துருப்பிடிச்சு பொத்தலாயிராமல் இருக்கிற அளவுக்கு நாம் என்ன அளவுக்கு திடமாக இருக்கிறோம். சமாதானம்தான் காரணம். நமக்குள்ளே கர்த்தருடைய சமாதானம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குற சமாதானம் இருக்கணும். இயேசு கொடுக்குற சமாதானம் இருக்கணும். சமாதானம் இருக்கணும். சமாதானப்படுத்திக்கிறதில்ல, சமாதானம் சொல்கிறதுலாம் அதெல்லாம் ஒரு ஆலையில்லா ஊரில் இழுப்பப்பு சக்கரை மாதிரி செய்ய வேண்டியதுதான். டு பிகின் வித் இட்ஸ் ஆல் குட், பட் யூ ஹாவ் டு கண்டெயின் பீஸ். ஒருத்தர் உங்களுக்கு சமாதானம் சொன்னாங்களா, என்ன அளவுக்கு ஏற்றுக்க முடியும்? ஆமாம், கொலை விடுற மாதிரி கொலையை பண்ணுற மாதிரி கீறி தள்ளிட்டாங்க. இப்போ வந்து சமாதானம் எப்படி அப்படி சீக்கிரம் ஆறிடும் சொன்னாங்க. சும்மா ஒரு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் வச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன, அது கூட இல்லாமல் அது அப்படியே விண்ணு வலிக்கும், அந்த மாதிரி குத்து வலி இருக்கும், அது மாதிரி எரியும்ல. ஸோ எரிச்சல் கொஞ்சம் கூலாகும். ஜஸ்ட் டேக் இட், இன்வைட் இட், லெட் த வேர்ட் ஆஃப் காட் கிளையாத்தின் பிசின் தைலம் போல தூங்காமல் கேளுங்க. சபை வந்த நீங்கள் தான் சமாதானத்தில் தேறி இருக்கணும். நீங்கள் தான் சமாதானம் பண்ணுகிறளா இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தேவனுடைய புத்திரமாக இருப்பீங்க. சமாதானம் சொல்லிட்டேன்னு வீராப்பாக இருக்கிறதில்ல. அதை நான் அடிக்கடி நம்ம சொல்லிக்குவோம். சபை ஆரம்பித்த காலத்தில் நம்ம நிறைய பேர் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் தான் வந்திருந்தோம். அப்போ அந்த பூச நேரத்தில் அந்த நன்மை வாங்கிறதுக்கு முன்னாடி, நற்கருணை வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை சொல்லிக்கொள்வோம்னா, அவன் இப்படி நேராக நின்றுட்டு இப்படிமா நம்ம கோடாலி போட்டு வெட்டுற மாதிரி. என்ன சமாதானம் சொன்னாலும் சாமிக்கு தான் தெரியும், சொன்னவனுக்கு தான் தெரியும், பார்த்தவனுக்கு தான் தெரியும். நம்ம ஈஸியாக விமர்சனம் பண்ணிடுறோம். அது கூட இன்றைக்கி நமக்கு சொல்கிறதுக்கு முடியல. அப்படியே ஒரே மாதிரி உட்காந்து ஒரே மாதிரி எந்திச்சு போகிறவங்க இருக்காங்க. ஒரே நிலையில் உட்காந்து ஒரே நிலையில் எந்திச்சு போகிறவங்க இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாட. இன்னொருத்தங்க 360 பக்கம், எல்லா பக்கமும் பின்னாடியாகவும் உட்காந்துருக்கான், முன்னாடியாகவும் உட்காந்துருக்கான், பக்கத்தில் யார் இருக்கா, அவங்க என்ன நடக்குது இங்கே, இதையெல்லாம் பார்க்குறவங்களும் இருக்காங்க. சமாதானம் தேவன் நமக்கு சொல்லத்துக்கு முன்னே ஏன் அவருக்கு சமாதான கர்த்தன் தன்னை காமிக்க வேண்டிய நிர்பந்தம் ஆச்சு? அங்கே சண்டைனா என்ன? கருத்து வேறுபாடு. ஒத்துக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது, விட்டு கொடுக்க முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது, கொடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒத்துழைக்க முடியாது, வேண்டாம், பிரிவினை. ஸோ வென் வி லிவ் லைக் திஸ், சும்மா பேசுகிறதெல்லாம் பெரிய மாய்மாலம். உங்களுக்குள்ளே உப்புள்ளவர்களாக இருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஐசையா. நாற்பத்தி அதிகாரம் 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனம். The book of Isaiah chapter 48 verses 16 கூட வாசிக்கலாம். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும்
என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணல் அத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றதை பார்க்குறோம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். பிரயோஜனமான எந்த ஒரு விஷயம் நமக்கு மன அமைதியை தருகிறது, ட்ராங்குவிலிட்டி. சமாதானம் என்பது ஒரு பொருள் அல்ல, இட்ஸ் நாட் அ மேட்டர். அதை போய் 1 கிலோ சர்க்கரை கொடுத்த மாதிரி கொடுத்துட முடியாது, கொடுத்துட்டா சமாதானம்னு சொல்ல முடியாது. சமாதானம் என்பது மனநிலை, கலவரமற்ற, களங்கமற்ற, கசப்பற்ற, கடினமான இதயம் அல்லாத லகுவான, மிருதுவான, பக்குவமான, சதையுள்ள இதயம். It's a condition where we become pliable. நம்ம ஆண்டவர் உருவாக்கக்கூடிய நிலையிலே நாம் வச்சுக்கிறோம். நம்மை உருவாக்கும்னு வாய்க்கு கைக்கும் கோடி முறை சொல்லத்தான் செய்கிறோம், இங்கே இப்படியா அப்படியா, அங்கே இங்கே இந்த காரியம் அந்த காரியம். ஆனால் நம்ம இதே எவ்வளோ கடினமாக இருக்குன்னா, அவர் கிட்டக்க வரும்போது இப்போ விட்டுருங்க, இப்போல்லாம் முடியாது, இன்னொரு நாள் வாங்க, இன்னொரு நாள் பார்த்து, இன்னும் இந்த இதில் நானே பார்த்துக்கிறேன், என்ன தொட நானே பார்த்துக்கிறேன். சில நேரத்தில் அந்த டிஸ்பென்சரியில் அவங்க நமக்கு காயப்படும்போது ட்ரெஸ்ஸிங் பண்ண முயற்சிக்கும் போது விட மாட்டோம் பாருங்க, கையெடு, அவங்க பிடிச்சிக்குவாங்க. இந்த காலத்தில் நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் தொடக்கூடாதுங்கிறாங்க. அந்த காலத்திலலாம் அனஸ்தீசியா, அந்த மரத்து போகக்கூடிய ஊசி கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் அப்படியே கைதி எப்படி கையை போட்டு கட்டுறாங்களோ அது மாதிரி கட்டிடுவாங்க. காலை கட்டிடுவாங்க, கையை கட்டிடுவாங்க, வாயை கட்டிடுவாங்க, லப்போதியமாக கற்று ஊரே கொலை விடுற மாதிரி அழுற மனுஷன் தானே, வலி தானே. ஆனால் அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலைன்னா அந்த குண்டு அடிப்பட்டதோ அந்த கத்தி குத்தோ ஏதோ ஒன்று. நம்மை உருவாக்க நம்முடைய மனம் விட்டு கொடுத்த நிலை தான் சமாதானம், ஏற்றுக்கொண்ட நிலை தான் சமாதானம். குட்டை கூனை அப்படின்னு நில தலையில் கொட்டிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறதில்ல. அப்படி நம்ம யாரும் சராசரியாக செய்கிறதில்ல, ரொம்ப ரேராக அந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி எக்குக்கு தப்பாக யாராவது வாழ்ந்தால் அதை போய் பெரிய ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நான் என்ன இழிச்சா வேணாம் ரொம்ப அப்படிலாம் பேசுகிறதுலாம் யாருக்கும் லாபம் இல்லை. கேட்டவங்களுக்கு லாபம் இல்லை, பேசினவங்களுக்கு லாபம் இல்லை. நம்முடைய இதயத்தினுடைய கோளாறு நமக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள். எப்படி நம்ம ஒரு அப்படியே நேற்று சொல்கிறது அதான் ரொம்ப ரொம்ப அளந்து தான், வார்த்தை அளந்து தான் பேசணும், ரைட்டு தான். ஆனால் பேச வேண்டியதே பேசாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு அளக்குறோம். அப்படி அளந்து பார்த்து கடைசியில் பேசக்கூடாது போய் பேசிவிட்டு பார்த்து தான் பேசினேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற காரியங்கள் நம்ம பார்க்குறத நான் உலகத்தில் பார்க்குறோம், உறவுகளில் பார்க்குறோம். இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பம்லாம் வியாக்கியானம் பண்ணி நேரத்தை வீணாக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக எத்தனை முறை கற்பனைகளை வாசித்து கொண்டே இருக்கிறோமோ நமக்கு புரிதல் ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனால் நம்ம செய்யலை. நீங்களும் செய்யலை, நானும் வேண்டிய அளவுக்கு நான் செய்யலைன்னு சொல்லலாம். பைபிளை படிச்சுட்டே இருக்கணுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதெல்லாம் இங்கே வந்தால் கூட நீங்கள் இது செய்யணும் நம்ம விரும்பியிருக்கோம், அப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆனால் நம்ம செய்யலை. ஆனால் எஸ்ரா நெஹெமியா காலத்தில் ஒரு பொழுது நேரம், அதாவது 1 மணி நேரம் அவங்க பைபிள் வாசிப்பாங்க, தோரா
பழைய ஏற்பாடை வாசிப்பாங்க, 1 மணி நேரம் தேவனத்தில் மன்றாடுவாங்க, ஒப்பு கொடுப்பாங்க, விட்டு மனம் திரும்புவாங்க, எல்லாம் ஆராதிப்பாங்க, ஏதோ செய்வாங்க. 1 solid hour கர்த்தரை வார்த்தை வாசி. இங்கே எதையுமே சொல்லாமல் இந்த ஒரு 2 அதிகாரங்கள் சேர்ந்த விஷயத்தை நம்ம வாசித்தோனாலே, நிறுத்தி நிதானமாக பிழையின்றி வாசித்தோனாலே நம்முடைய இருதயம் பக்குவம் அடையும், நம்முடைய இருதயம் தயாராகும், ஆயத்தமாகும். உடனே அது பர்ஃபெக்ட் ஆகிடும்லாம் சொல்ல முடியாது. அன்னைக்கு கூட லேடிஸ் மீட்டிங்கில் ஏதோ சொன்னேன்ல, வாஷிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட், திருவசனம் என்கிற தன்னுடைய தண்ணீர் முழுக்கினால் நம்மை சுத்திகரித்து, மணவாட்டி அவர் எப்படி சுத்திகரிக்கிறாரு, கரைதிரை எப்படி நம்ம இடத்துல நீக்கிறாரு, வசனம் என்கிற ஜலத்தாலே. வசனத்தை எவ்வளோ சபை படிக்குதோ, சபை மக்கள் படிக்கிறாங்களோ, உச்சரித்து உங்கள் காது கேட்க அக்ஷர பிழை இல்லாமல், சுகுமி லகுதி பிலின்னு வாசிக்காமல் சுக்கு மிளகு திப்பிலின்னு வாசிச்சிங்கன்னா மண்டையில் ஏதாவது ஏறும், ஆவியில் ஏதாவது தொடப்படுவீங்க, ஆத்மாவில் ஏதாவது உணர்த்தப்படுவீங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், நீதி சமுத்திரத்தின் அலையை போலும் இருக்கும். யாரையும் சமாதானம், உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கா? எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, அதோடு இருக்க வேண்டிய பிரச்சனை இல்லாதவங்க எவ்வளோ நல்லா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? எவ்வளோ நிறைவாக இருக்கணும், எவ்வளோ திருப்தியாக இருக்கணும், எவ்வளோ வேலை நன்றி, சந்தோஷம் திருப்தி வந்துச்சு, எனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீ அடுத்த கட்டம் எதிர்பார்க்காமே நீ கடவுளுக்கு நன்றியாக இருக்கணும். ஏன்னா ஊரே கொந்தளிச்சிட்டு இருக்குது, குடும்பமே பிரச்சனையில் இருக்குது, நட்புறவே மூழ்கி கொன்ற மாதிரி, உனக்கு பிரச்சனையே இல்லை, நீ எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ நன்றி சொல்லணும், எவ்வளோ கடவுளுக்கு நன்றி சொல்லணும், அந்த வாழ்க்கைக்கு நீ எவ்வளோ நன்றி சொல்லணும். உன்னை சுற்றி இருக்கிற நெருப்பு ஒன்று தொடலை, பக்கத்தில் இருக்க குடிசையெல்லாம் எரிஞ்சிருச்சு, உடனே ரொம்ப குறைச்சி என் வீடு எரியலைங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை, அவங்களாம் இதெல்லாம் ரொம்ப அழுவாத, ஆடு நினைவு வானா எழுதுவேன், அழுவாத. முதல்ல என் குடிசை எரியலையே ஆண்டவரே, நான் என்ன தகுதி உள்ளவன், என்னையும் நீர் இப்படி பாதுகாத்திருக்கிறே, உமக்கு நன்றின்னு சொல்ல ஆரம்பிங்க. தொடர்ந்து மற்றவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை போய் செய்ய ஆரம்பிங்க. நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், என் குடிசை எரியல, அதெல்லாம் எரியுது, அதை போய் நான் அணைக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி கொண்டு போகிறதுக்குள்ளே இங்கே எங்கேயாவது வந்துருச்சுன்னா, ஐயோ என்ன அறியோ, என்ன பெரிய தற்காப்பு. பாருங்க ஹவ் வி ரியாக்ட். இல்லை? ஆமாம், இயேசு கிறிஸ்து சமாதானம் உள்ளவராக இருந்தாரா? ஆம், இல்லை, ஆம். இயேசு கிறிஸ்து சமாதானமாக இருந்த நாட்களும் காலங்களும் சமயங்களும் தருணங்களும் எப்படிப்பட்டவைகளாக இருந்தன? எப்படிப்பட்டவளாக இருந்தன? கல்யாண வீடும் இருந்துச்சு, கருமாதி வீடும் இருந்துச்சு, வேதபார பரிசேயர்கள் தர்க்கம் பண்ணுற இடமா இருந்துச்சு, அது வயல்வெளியாக இருந்துச்சு, அது கடற்கரை ஓரமாக இருந்துச்சு, அது தேவாலயமாக இருந்துச்சு, அவரே தனியாக போய் ஒரு இடத்துல இருக்க வேண்டியதான காரியமாக இருந்துச்சு. தன்னை சுற்றி பல சம்பவங்கள், பலவிதமான மனநிலையிலே மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள், பாதித்து கொண்டிருக்கிறவர்கள், பாதிப்பிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நெருக்கத்திலே இருந்தவங்க, வருத்தத்தினாலே நிறைந்தவங்க, எல்லாம் தெரியும் நினச்சி குருடரெலாம் வாழ்ந்தவங்க, கண் இருந்து காணாதவங்க, காது இருந்து கேளாதவங்க, இதயம் இருந்து உணராதவங்க, சாட்சாத் சரீர பிராரமாகவே குருடாக இருந்தவங்க, விழி இல்லாத குழியோடு இருந்தவங்க, சப்பானிங்க, ஊனர்கள், முடவர்கள், ஊமையர்கள், பிசாசு பிடித்தவர்கள், குஷ்டரோகிகள், வியாதிப்பட்டவங்க, பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அதிகாரிகள். He was crowded with all kinds of eventualities. அது மட்டும் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? சமாதானம் உள்ளவராக இருந்தார். Hallelujah. That's really too much to take, இல்லை?
அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படிலாம் எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியுங்கிறனால தான் அவர் இருந்திருக்காரு. இருந்திருக்காரு. இருக்க முடியாதுன்னு இல்லை, இருக்கவும் இருந்திருக்கிறாரு. அதுக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு காரியம், இது சொல்லிட்டேங்கிறனால எனக்கு வெற்றி இல்லை, சொல்கிறதுக்கெல்லாம் புரிதல் வந்துச்சேங்கிற மாதிரி இருக்குது. அவர் ஓயாமல் வசனத்தில் தியானமாக இருந்திருக்கிறார். பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்லுவேன், பிதா என்ன செய்ய காணுகிறாரோ அதை தான் நான் செய்வேன். அதான் கற்பனையை புரிஞ்சிக்கிறது, கற்பனையை கை கொள்வது, கற்பனையை கவனித்தாயானால் நலமாக இருக்குங்கன்னா என்ன? திரும்பி பைபிளை தான் படிக்கணும். பைபிளை எவ்வளோ படிச்சிருக்கேன் நம்ம சொல்கிற வாழ்வில் ஒரு அவுன்ஸ் கீழ்ப்படுதல் இருக்கா? ஒத்துழைப்பு இருக்கா? விட்டு கொடுத்தல் இருக்கா? பகிர்தல் இருக்கா? தியாகம் இருக்கா? பொறுமை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? கர்த்தர் மேலேயே கண்ணை வைக்கிறோமா? ஆமாம், அவர் வார்த்தையை படிக்கணும். ஆனால் நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருக்கலாமா? எதையா நம்ம சொல்லி நம்ம கவனத்தை நம்முடைய சரீர முயற்சியின் மேலே காண்பித்து அதில் மூழ்கிறோம். மார்த்தாளே நீ பற்பல காரியங்களை குறித்து கவலையுற்றிருக்கிறாய், தேவையானது ஒன்றே. இந்த ஒரே வார்த்தை, இந்த வாக்கியமே நமக்கு இன்னுமே புரியல. தேவையானதுங்கிறது புரியுது, ஒன்றேங்கிறது புரியுது, ஆனால் தேவையானது ஒன்றேங்கிறது புரியல. நம்ம தேவையானது ஒன்றே சொல்லிட்டு பல இது தேவைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆம் இல்லை? தேவையானது ஒரு கட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கட்டுனா பண்டில், அந்த மாதிரி. கட்டுனா பைண்டிங் இல்லை, ஏதோ யாரோ பிடிச்சி கட்டி போட்டாங்க. அதில் தேவையானது அது ஒரு குவியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். தேவையானது ஒரு குவியலே. குவியலாக ஒரு காய்கறி குவியல் இருந்தால் என்ன பண்ணலாம்? எப்படி சமைக்கலாம்? அவிக்க தான் முடியும். சதுரம் புரியுதா உங்களுக்கு? காய்கறி ஒரு குவியலாக இருந்தால் அதை நீங்கள் வறுக்கவே முடியாது, அவிக்க தான் முடியும், போட்டு வேக வச்சுக்க தான் முடியும். ஏன்னா அது எண்ணிக்கை கடங்காத அதிகமாக இருக்குது. நமக்கு இருக்கிற ஏராளமான கவலை நம்மளை என்ன தான் பண்ணுது? அவிச்சிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் எந்த பாடு இல்லை, எந்த புள்ள வேலை பாய்ச்சாதாங்கிறோம். இதில் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். என்ன யார் வேக வச்சா, என்ன புண்ணு ஒன்று வேக வச்சிருச்சு, அதில் என்ன வேலை பாய்ச்சிருது, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். ஸோ how much you allowed yourself to be affected, to be bruised? என்ன அளவு காயப்பட விட்டீங்க? காயம் என்ன பண்ணிகிட்ருக்கு? காயத்துக்கு ஆண்டவர் மருந்து வச்சிருக்கலையா? காயத்தை ஆற்றவில்லையா? இதை நாம் இந்த சிலுவை தியான நாட்களிலே நாம் தியானித்திருக்கிறோம். சிலுவை பெற்ற உபதேசத்தை பற்றி போதித்த காலத்தெல்லாம் உங்களுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறேன். சமாதானம் பற்றி ஒன்று சொல்லும்போதே தேவன் ஆக்கினையை நினைத்தார், ஆக்கினையை கவனித்தார். தான் சமாதான பிரபு, சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர் அப்படிலாம் சொன்னாலும் ஆக்கினையை தாண்டி, ஆக்கினையை தொடாமல் அப்படி பைபாஸ் பண்ணி அவருடைய ஜனங்களால் நமக்கு, உலக மக்களுக்கு அவர் சமாதானம் கொடுக்க முடியாது என்கிற எல்லையில்லாத உண்மையை அவர் புரிந்து கொண்டார். அதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை, சவால். அதை எந்த ஒரு மகானும், எந்த ஒரு மனிதனும், முதல் மனிதனான ஆதாம் ஆனாலும் சரி, ஆபிரகாம் ஆனாலும் சரி, இதை விட ஆண்டவர் கண்களிலே மிகுந்த நீதிமானாய் காணப்பட்ட யோபானாலும் சரி, தானியேல் ஆனாலும் சரி, சாமுவேல் ஆனாலும் சரி, இவங்களாம் முடியாது என்பதனால தேவனே ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். ஆக்கினையே வான்னு சொல்லலை, ஆக்கினையை பார்த்து ஏற்றுக்கொண்டார். நோபடி இனிஷியேட்டட் டு கம் ஃபார்வர்ட் டு பே த டெட். கடன் இருந்தது, கடனை கட்ட யாரும் வரல. இந்த தொகையை எப்படி கட்டலாம்? சாலமன் ராஜா அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான். அப்போ மக்களுடைய கடனை அவனால் கட்ட முடியல. அதுபோல் எங்கே அப்படி சொல்லியிருக்குன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு உதாரணத்துக்காக சொன்னேன். யார் அப்படி கடன் பட்டான்னு கேட்காதீங்க, பெரிய வெளிப்பாடு மாதிரி. அப்போது பணத்தாலே உண்டான கடனானாலும் சரி, வெவ்வேறு விதமான நிலையில் நம்முடைய பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாத ஒரு கட்டில் இருக்கிறவங்கள ஆண்டவர் முன் நான் விடுதலை பண்ணுகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், அந்த நஷ்டத்தை நான் பொறுத்து கொள்கிறேன், அதற்குரிய தொகையை நான் செலுத்துகிறேன்
என் ஜீவனையே பணயம் வைக்கிறேன். அப்போ நமக்குள்ளே சமாதானம் இருந்தால் நம்ம சந்ததி மணலத்தனையாக இருக்கும், நம்முடைய கர்ப்ப பிறப்பு அணுக்களத்தனையாக இருக்கும், நம்முடைய பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமல் இருக்கும். பிரைஸ் லார்ட். நமக்குள்ளே சமாதானம் இல்லைன்னா நம்ம சந்ததி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சுருங்கி இருக்கும், சிறுத்து போயிடும். கர்ப்ப பிறப்பு அணுக்களத்தனையாக இருக்குங்கிறாரு. ஒன்றுமே கர்ப்பமே என்ன செத்து போன மாதிரி என்னது மலட்டாக, நம்முடைய சந்ததி மலடாயிரும், நம்முடைய பேரே ரிப்பேர் ஆயிரும். பிகாஸ் we don't have peace. இயேசு இந்த உலகத்தில் என்ட்ரி ஆகும்போது எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினேன், இதோ புஸ்தக சூழல் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி அதை எடுத்துக்கொள்ள நான் முன் வரேன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஸோ உங்களுக்குள்ளே உப்புள்ளவளாக இருங்கன்னா உங்களுக்குள்ளே சமாதானம் உள்ள. இவ்வளோ கேட்குறீங்களே, இவ்வளோ கேட்டிருக்கீங்களே, எத்தனை வருஷமாக கேட்டிருக்கீங்க, சமாதானம்னா என்ன, வீசை என்ன விலை, மருந்து அது என்ன மாதிரி மருந்து அப்படின்னு எதாவது தெரியுதா? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராக்டிக்கலி? இப்போ சமாதானம் பண்ணணும்னு தான் அந்த இஸ்ரேல் காசா பகுதியில் நடக்கிற அந்த கொடூரமான யுத்தம், மத்தியகிழக்கு நாடுகளில் இப்போ பற்றி எரியும் அந்த யுத்தம், உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் இருக்க யுத்தம், ஈரான் இஸ்ரேலோடு இருக்கிற யுத்தம், ஹூத்தி ரெபல்ஸ் ப்ளஸ் ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஆல் அதர் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் அவுட்ஃபிட், அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்கிற யுத்தத்தை ஒரு முடிவு கொண்டு வரணும். உலக நாடுகளெல்லாம் இஸ்ரேலிய பிரதமர் ஐக்கிய நாட்டு சபையில் பேச வரும்போது எல்லாம் எழுச்சி போகிறாங்க, வெளிநாட பேசுகிறாங்க. அன்றைக்கி கூட ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், யாரும் செவி கொடுத்து கேட்க இஷ்டம் இல்லை, எல்லாமே அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க. எல்லா தப்பும் இஸ்ரேல் தான் செய்யுது, பாலஸ்தீனியர்கள் இல்லை காசா பகுதியில் இருக்க அந்த மக்கள் செய்யலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யாருக்கும் என்ன விவரம் இல்லாமல் ஏதோ அவன் சொல்கிறான், அவன் கூட செஞ்சு நானும் கூட்டத்தோடு கோவிந்தா போடுறேன்னு இருக்காங்க. எல்லா நாட்டில் இருந்தும் அன்னக்காவடிகளாக சாப்பிட வழியில், வாழ வழியில், சாகத்தான் வேணும்னு நினச்ச அத்தனை லட்சங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்த அமெரிக்க ஐக்கிய நாட்டை சின்னாபின்னமாக்குறாங்க, ஐரோப்பா நாடுகளை சின்னாபின்னமாக்குறாங்க. இஸ்லாமியர்கள், இந்துக்கள், இந்தியர்கள், குறிப்பாக எல்லா நாடுகளும் இப்போ ஒரு பெரிய அடுத்த போர்க்குரலை போல் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்தியர்களே வெளியேறுங்க. ஒரு காலத்தில் வெள்ளையனே வெளியேறுன்னு இந்தியாவில் சொல்லிகிட்டு இருந்தோம் சுதந்திரம் வாங்கிறதுக்கு. இன்றைக்கி எல்லா நாட்டிலையும் இந்தியர்கள் போய் அந்த நாட்டை அசிங்கம் பண்ணுறாங்க, அந்த நாட்டை கேவலப்படுத்துகிறாங்க, அந்த நாட்டை விக்கிரகமயமாக்குறாங்க, அந்த நாட்டில் அந்த கலாச்சாரத்திலே சீரழிக்கிறாங்க. ரொம்ப வெளியில் சொல்லிக்க முடியாமல் இருக்குது. நம்ம நாட்டில் பீத்திக்கிறோம் ஓயாமல், பஞ்சசீல கொள்கை, வந்தோரை வாழ வைக்கும் பூமி அப்படின்னு. ஒன்றும் இதெல்லாம் சொல்லி நான் நேரத்தை வீணாக்கிக்க இஷ்டப்படல. வந்தோரை வாழ வைக்கிற பூமியில் யார் யார் எப்படி வாழ்கிறாங்கன்னு ஒன்றும் நமக்கு தெரியாமலாம் கிடையாது. ஓகே, அதே போல் அவங்க சொல்லாமல் அப்படி பஞ்சசீல கொள்கை இல்லைன்னு ஒன்று சொல்லாமல் அந்த யூஎன்ஓ சார்ட்டரில் எல்லா நாடுகளுக்கும், அந்த 200+ நேஷன்ஸுக்கும் யுத்தத்தினாலோ பேரிடர்னாலோ இயற்கை சீற்றத்தாலோ இல்லை வெவ்வேறு விதமான ஜாதி மொழி கலவரத்தாலோ டிஸ்பிளேஸ் ஆனவங்க, அதாவது கைவிடப்பட்டவங்க, கட்டாயமாக அகதிகள் ஆக்கப்பட்டவங்க, பெற்றோரை, பிள்ளைகளை, புருஷனை, மனைவியை இழந்தவங்க, வீடு வாசல் இழந்தவங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும்னு எல்லா நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்குது. எல்லா நாடும் இத்தனை சதவீதம் இடம் கொடுக்கணுன்னு இருக்குது. குறிப்பாக வசதி உள்ள எல்லா நாடுகளும் அவங்க அப்படி ஒரு பஞ்சசீல கொள்கைன்னு இல்லாமல் எல்லா நாட்டிலையும் இத்தனை காலமாக
மக்கள் வர்றாங்க, போய் வாழ்கிறாங்க. அந்த நாடை எப்படி பண்ணியிருக்காங்க? போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கி, வழிபறி, கொள்ளை, எல்லா விதமான அட்டகாசம், திருட்டு, கற்பழிப்பு, அமைதியை குலைத்திருக்கிறார்கள். அந்த அவர் நாட்டினுடைய இயற்கை எழிலை வீணாக்கி இருக்கிறாங்க. வாழ்கிறவங்க வாழ தான் செய்கிறாங்க. அது ரொம்ப சொற்பமான மக்கள். லட்சக்கணக்கான மக்கள் போனதில் ஒரு 1000 பேர் கொஞ்சம் நல்ல வசதியாக, மரியாதையாக, மானத்தோடு 10,000 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் கடலில் பெருங்காயம் கரைச்ச அளவுக்கு தான். நம்ம காரியத்தில் தான் இருக்கோம். சமாதானம் உள்ளவர்கள், உங்களுக்கு ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருங்கள். நம்முடைய சபையில் சமாதானம் ஒருவரோடு ஒருவர் இருந்தால் எப்படி இருக்கும்ல? எப்படி ஜனங்க வருவாங்க? இவ்வளோ காலி சேர் இருக்குமா? வந்தும் வராத மாதிரி அப்படியே என்ன மாதிரி வரீங்க? அதெல்லாம் ஏன் சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது? எதுக்கு இன்னுமே இவ்வளோ சொல்லியும் சூடு சொரணை இல்லாமல் வரீங்க? ஏன் இப்படி தானே வரீங்க? ஏதோ ஒரு இடத்துல வந்து உட்காந்தோம். கவனிங்களேன், இது நல்ல எக்ஸாம்பிள் இல்லை. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத காலத்தில் சினிமா பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், நான் பார்த்துருக்கேன். நான் சினிமா பைத்தியம் கிடையாது, நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த காலத்தில் நம்ம கேள்விப்படுவோம், இது ரொம்ப நல்ல படம், குடும்பமாக போய் பார்க்கக்கூடிய படம்லாம் கூட விளம்பரம் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி நாட்களில் எந்த தேட்டரில் போடுறாங்கன்னா டிக்கெட்டே கிடைக்காது. நம்ம விரும்புகிற அந்த ஷோவில் போய் உட்காரத்துக்கு நமக்கு டிக்கெட் கிடைக்காது. அந்த ராத்திரியில் போகிற மாதிரி இருக்கும், இல்லை மத்தியானம் மேட்னி பயங்கர வெயிலில் போய் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் கூட்டம் வராமல் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் நாட் அ குட் எக்ஸாம்பிள். ஆனால் இங்கே கர்த்தரை காண, கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தர் பேரில் கூடி சந்தோஷமாக இருக்க, உப்புள்ளவர்களாக இருக்க ஜனங்க நம்ம இப்படி கூடி வரோமா? வந்தோம். கொஞ்ச காலம் தோன்றி தோன்றாமல் போகிற நீர் குமிழியை போல, ஒரு காலையில் தோன்றி மாலையில் வாடி போகிற மலரை போல் ஆரம்ப காலத்தில் இடம் இல்லாத போது நெருக்கடியில் அப்படி தான் கூடி வந்தோம். இப்போ கொளுத்து போயிட்டோம். நண்டு கொளுத்தா வலையில் இருக்காதுன்னு துணிகிறோம். ஐயா ஐயோ, ஷேமனஸ் பகீர்னு இருக்கு, சொல்லிகிட்டே இருக்கிறேன். இரக்கம்ங்கிறத அந்த வார்த்தைக்கே வேறு மாதிரி, இதோட உச்சகட்டமான ஏதாவது ஒரு வார்த்தை அனுகூலம் பாராட்டணும் தான், அதை சொல்லித்தான் ஆண்டவர் நம்மளை நிர்வாகம் பண்ணி சேர்த்துக்க முடியும். நமக்கு இந்த இரக்கம் பத்தாது. அதுக்கு மேலே தான் தெரியல எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு. அந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம உட்படுறதுக்கு வழி இருக்குது. ஒருவரோடு ஒரு சமாதானமாக இருங்கள். யூ ஆர் நாட் இன் பீஸ் வித் யுவர் ஓன் ஹஸ்பண்ட், யுவர் ஓன் ஒய்ஃப், யுவர் ஓன் சில்ட்ரன். இருக்கிறீங்க, போகிறீங்க என்ன பண்ணுறது? விட்டுக்கிட்டு போக முடியாது, சமுதாயத்தில் பேர் இருப்பேன், என்ன 1000 காரணம் இருக்கும். அதையுமே நீங்கள் யோசிங்க. இப்போ இருக்குன்னா பெரிய புகார் அவங்க மேலே வைக்கிறதா நீங்கள் ஏற்றுக்கணும், தலையெழுத்துலாம் ஒன்றும் கிடையாது, தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த டிவோர்ஸ் பண்ணுறவங்க, விவாகரத்து வாங்குறவங்க, விவாகரத்து வாங்காமல் வீட்டுக்குள்ளேயே விவாகரத்து போல் வாழ்கிறவங்க, அவங்களாம் எப்படி வாழ்கிறாங்க? இதுக்கு மேலே முடியாது. அதில் என்ன சொல்லிக்கிறாங்க? சில பேர் சமாதானம் புரிஞ்சுக்குவோம், மியூச்சுவல் டிவோர்ஸ், அதுக்கு பேர் மியூச்சுவல் செப்பரேஷன் தான். வெதர் இட் இஸ் மியூச்சுவல் ஆர் லீகல் ஆர் வெதர் இட் இஸ் இம்போஸ்ட், இட் இஸ் செப்பரேஷன். We are divorced from God. அநேக லேடிஸ் பார்க்குறேன் நான், அப்பப்போ அநேக ஜென்ஸை பார்க்குறேன். அதான் சொல்லேன், இந்த ஏரியாவுக்கு வந்ததுலேருந்து ஐ எம் ரியலி ப்ரெஸ்ட். அங்கேருந்து வரும்போது நான் எனக்கு என்ன விசிட்டிங்னு எதாவது இருந்தால் அது மாதிரி தான், அப்போ அது அவ்வளோதான். அதுக்கு மேலே இங்கே எதை வாங்க போனாலும் சும்மா வெளியே வந்தாலும் people come my way probably. நான் கோயிலுக்கு வரதில்லை, அவங்க தலையை போட்டுக்குவான், பஸ் ஸ்டாண்டில் தலையை போட்டு அப்படி பார்த்துக்குவான் என்கிட்ட. இவங்க இயேசு பார்க்கப்பாங்க, இவங்க இயேசுவை பார்த்துருவாங்களா? இயேசு சாந்தஸ்வரி மன்மதன்
மன்மதனோட அழகானவர். அவர் இயேசுவை பார்த்துருவாங்களா இவங்க? ஒரு பாஸ்டர், நாம் பாஸ்டர்னு பார்க்க வேணாம், மனுஷனாக பார்க்கலாமே. எப்படி அவாய்ட் பண்ணுறாங்க? ஷேம் ஆன் தம். நான் என்ன அவங்கள என்ன துரோகம் பண்ணேன்? யார் வீட்டில் ஏறி யாரை பற்றி போட்டு விட்டுருக்கேன்? யாராவது தைரியமாக கல்லெறிய முடியுமா? ஆனால் ஒய் யூ பீப்புள் அவாய்ட்? நீங்கள் என்ன விடுங்க, நான் ஒரு மேட்டரே இல்லை. நீங்கள் உங்களையே எத்தனை பேர் அவாய்ட் பண்ணுறீங்க? நான் என்ன பத்திரிகை ஆஃபீஸில் வேலை செய்கிறோன்னா வீடியோ தூக்கிட்டு போயிட்டு என்ன நடக்குதுன்னு பிடிச்சிட்டே இருக்கிறதுக்கு? ஒருத்தர் நீங்கள் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்க தெரியுமா உங்களுக்கு? ரீசன், there is no peace, tranquility. கொந்தளிப்பு இல்லை உங்களுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் இல்லை, தொந்தரவு இல்லாமல். மனசில் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, தொல்லை இருக்கக்கூடாது, அக்கு தொக்கு இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருக்க முடியுமா? அப்படி சொல்லாதீங்க. அப்படிலாம் இருக்கணும்னே நீங்கள் விரும்புகிறீங்களே போல இருக்கு. உலகம் கொடுக்கக்கூடாததும் உலகம் எடுக்கக்கூடாதுமான சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல அவர் உலகத்துக்குள்ளே வந்தபோதே பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. மகிமை இருக்கிற இடத்துல என்ன தான் இருக்கும்? சமாதானம் இருக்கிற இடத்துல தான் மகிமைக்கு மகிமை. சமாதானம் இல்லாத இடத்துல மகிமை எப்படி இருக்கும்? அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்போம். சமாதானம் இல்லாத இடத்துல எல்லாமே சண்டைக்கு காரணமாக இருக்கும். அவன் போட்ட அந்த கொண்டை சரியில்லை, போட்ட சேலை சரியில்லை, அவன் போட்ட இது சரியில்லை, அதை ஒரு மாதிரி தான் வரான், பைபிளே கொண்டு வரல, உட்காந்து அவர் இடத்துல இருக்காமல் இப்படியே பார்த்துட்டு அவன் பார்க்குறாங்கிறதான் இவங்களுக்கு தெரியுது. கர்த்தரை இவங்களை பார்க்குறாங்க, இவங்களுக்கு தெரியல, இவங்க கர்த்தரை பார்க்கல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது எல்லாருக்குமே இருக்கிற ஒட்டோரொட்டி நோய் மாதிரி. கோயிலுக்கு வந்தோன்னே என்ன சொன்னார், என்ன சொன்னார், என்ன வாசிச்சாங்க? இங்கே தான் இப்போயாவது இந்த ஸ்க்ரீன் இருக்குது, ஸ்க்ரீனில் தான் போடுறாங்களா, அங்கேயாவது பார்த்து படித்தவங்களோ படிக்காதவங்களோ தெரியாது, கண்ணு தெரியுதோ தெரியலையோ தெரியாது. பக்கத்தில் என்ன சொன்ன, என்ன சங்கீதம்? அப்போ இது வயசு செஞ்சது நம்மளும் குறைஞ்சி போகிறதில்ல. ஆனால் அந்த ஆட்டிடியூட் சொல்கிறேன், கவனம் இல்லை. நீ வந்தால் யாரை பார்க்க வந்த, என்ன கேட்க வந்த, யாரை பாட வந்த, யாரை துதிக்க வந்த, யாருடைய வார்த்தை கேட்க வந்த? அப்போ வரும்போதே மைண்டில் க்ரௌடாக வரீங்க. சமாதானம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம பழகிறதுக்கு சங்கோஜம் இருக்குமா? சொல்லுங்கள். இப்படி பார்க்குறீங்கண்ணே விரைக்க. If you have peace in your heart, will you be hesitant to make friends? உஷாராக இருக்கணும் இல்லை? கர்த்தருடைய வரிக்கு உஷாராக இருக்கீங்களோ இல்லையோ, அடுத்தவங்களை பற்றி ரொம்ப உஷாராக இருக்கீங்க. இதெல்லாம் நான் பார்க்குறேன். டியர், நாட்களை இன்னும் அறிவை விட உங்கள் ஹார்ட் பீட்டை விட மற்றவங்கள பற்றி நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கீங்க. ரொம்ப உஷாராக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க? டென்ஷனாக இருக்கிறீங்க. உங்களால் தாராளமாக சிரிக்கவே முடியல. நான் சொல்கிறேனே, நீங்கள் சிரிக்கிற சிரிப்பு, ஐயோ அதுக்கு மேலே சிரிச்சிடாது, ஏதாவது சொல்லிட போகிறா. நான் மேடையிலே தான் சிரிக்கிறேன், வெளியிலேயும் தான் சிரிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பயமே இல்லை. நான் என்ன பண்ணேன்? சோத்திரம் அல்லேலூயா. ஆமாம், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருங்கள். அதுதான் ஒருவருக்குள்ளே, உங்களுக்குள்ளே ஒப்புள்ளவளாக இருங்கள். உங்களுக்குள்ளே அப்படின்னா இட்ஸ் அ க்ரௌட், ஸ்மால் க்ரௌட், லார்ஜர் க்ரௌட், கிரேட்டர் க்ரௌட், கஸ்டமைஸ்ட் க்ரௌட், செப்பரேட்டட் க்ரௌட், எலீட் க்ரௌட், இப்படி பல. ஏன் பணக்காரங்க தான் ஒத்துமையாக இருக்கீங்களா? இதை சொல்லி நான் முடிக்க விரும்ப. சபையில் இருக்க பணக்காரங்கன்னு நீங்களாக நினச்சிக்கிறீங்களா? ஒருத்தர் இல்லை அவங்க நினச்சிக்கிறாங்களா? அவங்க அப்படி தான் ரொம்ப நினச்சிக்கிறீங்க. உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா அவங்க நினச்சிட்ட மாதிரி? நமக்கு ஒரு எண்ணம், அவங்கள ஒவ்வொருத்தரை பற்றி நமக்கு ஒரு எண்ணம். அவங்க ரொம்ப தான்
என்ன ரொம்ப தான், என்ன கொஞ்சம் தான். டிட் தே கம் அண்ட் ஷேர் இட் வித் யூ? நான் ரொம்ப, நீ கொஞ்சம் சொன்னாங்களா? வாட் இஸ் இட்? எது உங்கள் வேலை என்னவோ அதை நீங்கள் பார்க்குறதில்ல. உங்களுக்குள்ளேயே ஒரு மன கோட்டை, மனோராஜ்யம். யூ காட் யுவர் ஓன் ப்ரெஜடிஸ், தவறான அபிப்பிராயம். அப்படி தான் சொல்கிற, அப்படி இப்படி மனசில் உங்களுக்கு ஒரு கோட்டை, ஒரு உலகம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பணக்காரங்களாம் சமாதானமாக இருக்காங்களா ஒருத்தரோட ஒருத்தர்? பணக்காரன் தனக்குள்ளேயே சமாதானமாக இருக்கானா? ஒன்று. தங்களுக்குள்ளே சமாதானமாக இருக்காங்க. ஏழைகள், ஐயோ நீங்கள் தான் ஏன்னா சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாக இருக்கணும், பாக்கியவன் கத்தர் எளிமை உள்ளவர் பாக்கியவன், இப்படிலாம் சொல்லி பாக்கியவன்கள் கதையில் வந்து அந்த கூட்டத்தில் சேர்ந்துக்குங்க, சந்தோஷம். நீங்கள் தான் உங்களுக்குள்ள சமாதானமாக இருக்கீங்களா? ரெண்டு ஏழைங்க போட்டுக்கிற சண்டை ரெண்டு பணக்காரன் போடுறதோட கேவலமாக இருக்குது. அவனாவது பேச்சு வரலன்னு நீ வடதுருவோம் நான் தெந்துருவோன்னு போயிடுவான். இதுங்க எல்லா லாங்குவேஜும் பேசுங்க, அந்நிய பாஷையை தவிர எல்லா பாஷையும் பேசிட்டு தேவையாது. ஒருத்தர் ஒருத்தர் பிராண்டிட்டு இந்த நடுநிலையில் இருக்கவங்க, இவங்க அந்த பக்கம் போக முடியாமல் இந்த பக்கம் போக முடியாமல், சபை நிலைமை பார்த்து வெளியில் சொன்னால் வைக்கும், உள்ளே வச்சுட்டா துக்கம். ஸ்தோத்தரிப்போம். உப்பு சாரமற்று போனால் வேறு எதினாலே சாரமாக்கப்படும். நம்ம நாமே விட்டு கொடுத்து மறக்க வேண்டியதை மறந்து, நினைக்க வேண்டியதை நினச்சி, செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போனால் அது நம்ம தான் செய்யணும். இதுக்காக நம்ம மேலே ஏதாவது ஒரு சாயம் பூச முடியாது, ஒரு திரவத்தை ஊற்ற முடியாது, ஒரு பவுடரை தெளிக்க முடியாது, ஒரு எண்ணெயை ஊற்ற முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். கண்களை மூடி யோசிங்க. சீரியஸ்லி திங்க்.